தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் உரசினாதான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். எங்க பாத்துக்கிட்ட உரசி பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரசினாருன்னு வை, தீ பிடிக்கும். நீ வரலையே. என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது பாக்குற மாதிரி இருக்குமா? முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன்னு அர்த்தம். டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. அவர் வந்து கேட்டாருன்னா 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். இன்னொருத்தருடைய பொண்ணு மேலேயும் சொத்து மேலேயும் கண்ணு வைக்காத. மர்க்கா சொல்லு. இன்னொருத்தருடைய பொண்ணு மேலேயும் சொத்து மேலேயும் கண்ணு வைக்காத. இல்ல நீ யார்? நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா, இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சாப்பிட்ட சாப்பாடுலாம் உடம்பு எத்தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்ச பணத்துல நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துக்கலடா. எங்க அப்பா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும்.